வணக்கம். ஜெயஹிந்த். சீதை அன்னை பிறந்த தினம். சீதை அன்னை ராம நவமி வரும் 27 அல்லது 28வது நாளுக்குள் அது சீதை நவமி வருகிறது. இதை சீதா நவமி என்று குறிப்பிடுகிறோம். இந்த பூமியில் சீதை அன்னை அவதரித்த தினமே சீதா தினமாக போற்றப்படுகிறது. இது மிதிலை நாட்டில் உள்ள ஜனகர் மகாராஜா யாகம் நடத்தியில் குழந்தை வர வேண்டி யாகம் நடத்தையில் அந்த சீதாதேவி தோன்றியதாக வரலாறு கூறுகிறது. இது யாகம் நடத்த சென்ற இடத்தில் தோன்றிய பொழுது சீதை அன்னையை கண்டெடுத்தார். அதில் அந்த குழந்தை இருந்தது. தங்க பெட்டிக்குள் ஒரு குழந்தை இருந்தது. அந்த குழந்தையின் பெயர் கலப்பையில் சீதா என்று பெயரிட்டது. அப்ப சீதை என்று பெயரிட்டே வளர்த்தார். இது இறைவனே இவருக்கு சீதா என்று பெயரிட்டுமாறு பணித்ததாக கூறப்படுகிறது. அசோக வனத்திலும் சரி, ராவணன் கடத்தி சென்ற போதும் சரி, தனது கற்பொழுக்கம் மிக்கவளாக திகழ்ந்தார். ஏனால் இந்த பூமியில் வாழ்கின்ற பெண்கள் கற்பொழுக்கத்திற்கு தான் திகழ வேண்டும் என்றால் சீதை அன்னையை வணங்கினாலே போதும். அப்பள கற்றவள் ஒரு முறை அல்ல 2 முறை தீக்குளித்து யாகத்தை தனது கற்பை நிரூபித்தவள். அக்னி பகவானை நேரடியாக வந்து தவறில்லை என்று அந்த அக்னியை அணைத்தவர். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு கணம் கூட ராமனின் இதிலிருந்து மாற முடியாது. எத்தனை ராமர்கள் வரலாம், லட்சம் ராமர்கள், ஆனால் சீதை என்ற ஒருவள் மட்டுமே இருக்கிறார் என்று விவேகானந்தரே கூறியிருக்கிறார். கற்பை இழந்தவர்கள் கற்பை இழக்க நேரிடும் பொழுது இந்த சீதை அன்னையை மனதில் நினைத்துக் கொண்டு ஸ்ரீராம ஜெயம் சொன்னாலே கண்டிப்பாக ஏதோ ஒரு வழியில் அனுமன் வந்து அவர்களுக்கு உதவுவார். நல்ல கற்பொழுக்கம் உள்ளவர்களாக அவர்கள் பூமியில் வாழ்ந்து திகழ மீண்டும் பிறப்பெடுக்க சீதை அன்னை வழிபாடு முக்கியமானது. சரி, சீதை அன்னை என்ன செய்தி நமக்கு சொல்லுகிறாள்? எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை கடின துன்பங்கள் வந்தாலும் நம்ம மனது மாறக்கூடாது. எப்பொழுதும் ஒரு நிலையிலேயே இருக்க வேண்டும். அந்த காதல் மாறக்கூடாது என்பதற்கு அன்புக்கு இலக்கணமானவள் சீதை என்பது. எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் தன்னுடைய மன வலிமை மாறக்கூடாது, கற்பொழுக்கத்திலிருந்து விலகக்கூடாது பெண்கள் என்பதற்கு திகழ்ந்தவர். இந்த சீதையை எவ்வாறு நம்ம வழிபடுவது எவ்வாறு கேட்டால், நம்ம கோயிலுக்கு சென்று ராமர் கோயிலுக்கு சென்று வழிபடலாம், விரதம் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பூமியிலிருந்து பிறந்தவள் என்பதால் பூமியிலிருந்து பிறந்தவள் என்பதால் அவளுக்கு மரம் செடிகளுக்கு நீர் ஊற்றுதல், இதனாலே சீதையின் அருளை பெறலாம். இந்த சீதையின் அருள் பெற்றாலே கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமை நிலவும். சீதை லட்சுமி அன்னையின் மறுவடிவம் என்பதாலும் அவள் பூமியிலிருந்து தோன்றியதாலும் சீதையை அருள் கிடைக்க நமக்கு அனைத்து செல்வங்களும் மகிழ்ச்சியிலும் கிடைக்கும். வேறென்ன வேண்டும் இந்த உலகத்தில் வாழ சீதை அன்னையின் அருள் கிடைத்தாலே போதும். சிறந்த கற்பு, நல்ல நெறி, அற ஒழுக்கம், சிறந்த பண்பு, மாறாத ஸ்ரீராமர் மீது மாறாத பற்று, இவ்வாறு இருக்கில் கணவனுக்கு தன் சொர்க்கமே கிடைத்தாலும் அது கணவனுடன் இருக்கும் பொழுது மட்டும்தான் எனக்கு சொர்க்கம் என்று கூறி இந்த உலகத்தில் வியப்பில் ஆழ்த்தினார். இதுவரை மட்டுமல்ல, இனிமேலும் பெண்கள் பிறந்தாலும் இந்த சீதை இன்னைக்கு இணையாக ஒருவள் இருக்க மாட்டாள். வணக்கம். ஜெயஹிந்த்.